வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி பேசக்கூடிய அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் சிலதை இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீ எப்படி சமாளிப்பாய் அல்லது நீங்கள் எப்படி சமாளிப்பீர்கள், இதை இங்கிலீஷில் ஹவ் வில் யூ டேக்கிள் அப்படின்னு கேட்போம். ஹவ் வில் யூ டேக்கிள், நீ எப்படி அதை டேக்கிள் பண்ணுவ, எப்படி சமாளிப்ப. நீ புரிந்து கொள்கிற மாதிரி தெரியவில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேச்சு வழக்கில் நீ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலை, நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் யூ டோன்ட் சீம் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ டோன்ட் சீம் டு அண்டர்ஸ்டாண்ட். நாய் குறைக்குது அப்படின்னு சொல்லுவோம். நாய் குறைக்கிறது, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த டாக் பார்க்ஸ். டாக் நாய், பார்க்ஸ் அப்படின்னா குறைக்கிறது. த டாக் பார்க்ஸ். நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங். ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் அப்படின்னா நான் எதுவும் சொல்ல விரும்பலை. நான் சொல்கிறத கேட்க மாட்டியா, நான் சொல்கிறத கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லுவோம். won't you listen to me, won't you listen to me. நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு listen to me, listen to me. நான் உன் பக்கம்தான் அப்படின்னு சொல்லுவோம். நான் உனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கேன், உன் சைடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஐ எம் ஆன் யுவர் சைட், ஐ எம் ஆன் யுவர் சைட். நான் உன் பக்கம்தான். நீ எப்போ எந்திரிப்ப அப்படின்னு கேட்போம். நீங்கள் எப்போ எந்திரிப்பீங்க அப்படின்னு கேட்போம். நீ எப்போது எழுந்திருப்பாய், இது நம்ம இங்கிலீஷில் வென் டு யூ கெட் அப் அப்படின்னு சொல்லுவோம். வென் டு யூ கெட் அப். அவள் கிளம்பி விட்டாள் அப்படின்னு சொல்லுவோம். அவள் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ லெஃப்ட், ஷீ லெஃப்ட். நான் எல்லா இடத்துலையும் தேடினேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் சர்ச்டு எவ்ரிவேர். ஐ ஹாவ் சர்ச்டு அப்படின்னா நான் தேடினேன் அப்படின்னு அர்த்தம். எவ்ரிவேர் அப்படின்னா எல்லா இடத்திலும் அப்படின்னு அர்த்தம். நீ எப்படி போவ, நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு கேட்போம். ஹவ் வில் யூ கோ, ஹவ் வில் யூ கோ. வேறு யாராவது உங்க கூட வராங்களா அப்படின்னு கேட்குறக்கு இஸ் எனிபடி எல்ஸ் கம்மிங் வித் யூ, இஸ் எனிபடி எல்ஸ் கம்மிங் வித் யூ. என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ ரெகக்னைஸ் மீ, கேன் யூ ரெகக்னைஸ் மீ. இது ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஸோ அன்ஃபேர். அன்ஃபேர் அப்படிங்கிறது அநியாயம். இட் இஸ் ஸோ அன்ஃபேர், இது ரொம்ப அநியாயம். எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் நோ அதர் சாய்ஸ், ஐ ஹாவ் நோ அதர் சாய்ஸ். எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.